எவர்கிரீன் நாயகில் நம்மளால் மறக்கவே முடியாத நடிகை நதியா. சினிமாவை விட எனக்கு காதல் தான் முக்கியம்னு அவங்க சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அவங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களை பற்றி சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நதியா அவர்கள் அழகும் அபார நடிப்பும் ஒருங்கே அமைந்த பதுமை. தமிழ் சினிமாவில் கனவு கன்னிகளில் ஒருவராக வலம் வந்தாங்க. நாயகியாக நடித்தது 4 ஆண்டுகள் மட்டும்தான். அப்போது தன் துடிப்பான நடிப்பாலும் ஆடை அலங்கார நளினத்தாலும் மக்களின் மனங்களை கவர்ந்து குத்தகை எடுத்துட்டாங்க. என்றென்றும் இளமைக்கு இவங்க இலக்கணம். ரசிகர்களினுடைய அன்பு குறையாத எவர்கிரீன் நாயகி நதியா தன் வெற்றி பயணம் குறித்து பேசியிருக்காங்க. என் பெற்றோரின் பூர்வீகம் கேரளா. திருமணத்திற்கு பிறகு மும்பையில் குடியேறிட்டாங்க. வகுப்பில் டீச்சர் இல்லாத போது அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன், சேட்டை பண்ணுவேன். இதனால் என் மேலே அடிக்கடி புகார் வர அப்பா கிட்ட சமத்தியாக அடி வாங்கினேன். நான் 10வது படிக்கும்போது தான் எங்கள் வீட்டில் டிவி வாங்கினோம். இந்தி மற்றும் மலையாள காதல் கதை படங்களை விரும்பி பார்ப்பேன். லவ் ஸ்டோரிங்கிற இந்தி படம் ரிலீஸ் ஆனபோது நடிகர் குமார் கௌரவின் பெரிய ரசிகையாக நான் மாறிட்டேன். அதே போல் ஸ்கூலில் நடித்து காட்டுவேன். அந்த படத்தை 15 முறைக்கும் அதிகமாக நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் சராசரி ரசிகையாகத்தானே தவிர சினிமா நடிக்கும் ஆர்வம் வரல. 10ஆம் வகுப்புக்கு பிறகு 5 வருட அப்ளைடு ஆர்ட்ஸ் கோர்ஸில் நான் சேர்ந்தேன். அப்போது நிறைய மாடலிங் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் மறுத்துட்டேன். என் அப்பாவும் இயக்குனர் ஃபாசில் சாரினுடைய தம்பியும் நெருங்கிய நண்பர்கள். அவர் மூலமாக ஃபாசில் சார் என்னை நடிக்க வலியுறுத்தி கேட்டார். குடும்ப நண்பர் அப்படின்றதுனால ஒத்துக்கிட்டேன். ஹாலிடேயில் நடிக்கிறதா சொல்லிட்டோம். அப்படி தான் நோக்கியத தூரத்து கண்ணும் நட்டுங்கிற மலையாள படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஹீரோயினான காலேஜ் போகிற மாதிரி உன் விருப்பம் போல் ட்ரெஸ் மற்றும் அக்சசரிஸை செலக்ட் பண்ணிக்கோ, அதில் மஞ்சள் நிறம் டாமினேட்டிங்காக இருக்கட்டும்னு சொன்னார் ஃபாசில் சார். மும்பையில் லோக்கல் பஜாரில் தான் எனக்கான அக்சசரிஸ் எல்லாம் வாங்கி படத்தில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஃபாசில் சார் ஜரீனா மொய்துங்கிற என் பெயரை நதியான்னு மாற்றினார். அந்த பட ஷூட்டிங் முடிஞ்சதும் மும்பைக்கு படிக்க போயிட்டேன். என் முதல் படம் பெரிய ஹிட். தொடர்ந்து நிறைய மலையாள படங்களுடைய வாய்ப்புகள் எனக்கு வந்துச்சு. 3 மலையாள படங்கள் நடிச்சிருந்த நிலையில் பூவை பூச்செடவா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான இந்த படம் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடிச்சு போய் இருந்துச்சு. அதற்கப்புறமாக இவங்களுக்கு தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பேசவே தெரியாதான். 16 டேக்கெல்லாம் எடுத்துருக்கிறாங்களாம். அப்படியான நேரங்களில் ஃபாசில் சார் எனக்கு பிரேக் கொடுத்து செட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வா, பிறகு ஷூட் பண்ணலாம்னு சொல்லிடுவாராம். இப்படி நோ கிளாமர், நோ கிசு கிசு அப்படின்னு தமிழ் சினிமாவில் வளர்ந்தவங்க தான் நடிகை நதியா. தலை நிறைய மல்லிகைப்பூ, அழுத முகம், கிராமத்து பெண், புடவை, அதே போல் நிறைய இது போல் விஷயங்களை காட்டி ஒரு ஹீரோயின்களுக்கு மத்தியில் சுந்தரி கேரக்டர் ரொம்ப ஸ்டைலாக மாடர்னாக இருந்துச்சு. அதுபோல் கேரக்டர்கள்லேயே அதிகம் நான் நடித்தேன். டிஷர்ட், ஜீன்ஸ், சல்வார்னு மாடர்ன் உடைகள், போனிடெயில், டாப் கொண்டைன்னு விதவிதமாக ஹேர் ஸ்டைல், பிளாஸ்டிக் கம்மல், வளையல் மற்றும் பூக்கள் உள்ளிட்ட அக்சசரிஸ்னு திரையில் என்னோடய லுக் தனித்துவமாக இருக்கும்படி பார்த்து தேர்வு செஞ்சேன். அதனால் நதியா ட்ரெஸ்ஸு, கொண்டை, கம்மல் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நதியாவாகவே தான் இருந்துச்சு. என் காதல் கணவர் ஸ்ரீஸ் கார்போல் மும்பைக்காரர். கார்மெண்ட் அதை நிறைய வச்சுருக்குறாங்க. காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். சினிமாவாக காதலன் வரும்போது காதல் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இதையெல்லாம் தாண்டி நான் மற்றவங்க பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன். என் பர்சனல் உலகத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது, பிறருக்கு தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நான் விரும்புவேன். அதனால் நான் சோஷியல் மீடியாவில் கூட இல்லை. நான் எளிமையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நதியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசில் மேக்கப், ட்ரெஸ்ஸுங்கிறதுல அதிக ஆர்வம் எனக்கு. அம்மா தான் எனக்கு ஜடை பின்னி விடுவாங்க. அப்போது 1, 2 முடி வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தாலும் ஜடையை அவிழ்த்து மறுபடியும் பின்னி விட சொல்லிடுவேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இப்போதும் இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு பலரும் கேட்பாங்க. உணவு கட்டுப்பாடு, தவறாத உடற்பயிற்சி வாழ்க்கையை சந்தோஷமாகவும் எளிமையாகவும் வைக்கும் அப்படின்னு நதியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நதியா அவர்களை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.